மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சோதனையை ஜெயிக்க வேண்டும் என்றால் யாக்கோபு சொல்லுகிற இன்னொரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், தேவன் தமது வார்த்தையின் மூலம் நம்மை பிறப்பிக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறார். God gives us new life through his word. அந்த வசனத்தை வாசிங்க. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் சித்தம் கொண்டு, நல்ல கவனிக்கணும், அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அந்த இடத்துல இந்த கிரேக்க வார்த்தை அப்போக்கியோ என்ற ஒரு கிரேக்க வார்த்தை இருக்கிறது. அந்த அப்போக்கியோ என்ற கிரேக்க வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னவென்றால் நம்மை பிறப்பித்தார். He gave birth to us. சத்திய வசனத்தினாலே நம்மை பிறப்பித்தார், பெற்றெடுத்தார்னு சொல்லலாம். ஜெனிப்பித்தார் என்றால் பெற்றெடுத்தார். ஆமென். அருமையான சபையாரே, தேவன் நமக்கு கொடுத்த மகா பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் பணமோ செல்வமோ சொத்தோ அல்லங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை தான். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு தான். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நீதியின் சால்வை தான். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தம் தான். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேற எந்த ஆசீர்வாதம் இருக்க முடியாது. ஆமென். சிந்தித்து பார்க்க முடியாது பேசுகிறேன். அப்போக்கியோ, கர்த்தர் என்னை பெற்றெடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். நல்ல கவனிக்கணும். நம்ம எல்லாருமே சரீர பிரகாரமாக நம்முடைய பெற்றோர்களாலே நாம் பெற்றெடுக்கப்பட்டோம். அப்படிதானே? We are all born through our natural parents. நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பெற்றெடுத்தபடினாலே பெற்றோருடைய சுவாபம் நமக்குள்ளாக இருக்கிறது. ஆனா அந்த சுவாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா விழுந்து போன மனுஷனுடைய சுவாபம். அது விழுந்து போன மனுஷனுடைய சுவாபம். அப்ப தேவனுடைய சுவாபத்தை நமக்குள்ளே வர வைக்க வேண்டும் என்றால் அவர் நம்மை பெற்றெடுக்க வேண்டும். யோசித்து பார்க்கணும். பெற்றோர்கள் நம்மை பெற்றெடுக்கும் போது பெற்றோருடைய சுவாபம் நமக்குள்ளே தானாக வந்து விடுகிறது. அப்ப தேவனுடைய சுவாபத்தை நமக்குள்ளே வைக்க வேண்டும் என்றால் தேவன் நம்ம என்ன பண்ணணும்? பெற்றெடுக்கணும். We are not only adopted, we are born again. நமக்கு கர்த்தர் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை மாத்திரம் அல்ல, கர்த்தர் நம்மை மறுபடியுமாக பிறக்க வைத்திருக்கிறார். அவருடைய சுவாபத்தை நமக்குள்ள வைப்பதற்காக சத்திய வார்த்தையினாலே, சத்திய வசனத்தினாலே அவன் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். You are born again. Hallelujah. இதை போல வேறு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வேற ஒன்றுமே இல்லை. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார் பாருங்க. அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, நல்ல கவனிக்கணும், அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அநேக சமயத்தில் யோசித்து பார்ப்பதில்லை. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. சபையாரே, சுவிசேஷத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? வார்த்தை பிறந்தது. அப்படிதானே? வார்த்தை மாமிசமாகி, the word was born. ஏன் அந்த வார்த்தை மாமிசமாகி, ஏன் அந்த வார்த்தை பிறந்தது தெரியுமா? அந்த வார்த்தை நம்மை பிறப்பிக்கும்படியாக, ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறும்படியாக,
நமக்கு ஒரு புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையை தரும்படியாக வாழ்க்கை அந்த வார்த்தை பிறந்ததுங்க. That word was born. வார்த்தை மாமிசமானது. எதற்கு தெரியுமா? உங்களையும் என்னையும் சத்திய வசனத்தினாலே பிறப்பிக்கும்படியாக. We are born not by the corruptible seed but by the incorruptible seed of the word of God. Of the word of God. இதைதான் அப்போஸ்தலனாகிய யோவான் ரொம்ப அழகா சொல்றார். வாசிங்க அந்த வசனத்தை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்க உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி பார்க்கணும். இந்த வார்த்தை யாருங்க? இந்த வார்த்தை யாரு? ஆண்டவராய் இயேசு. அவர்தானே வார்த்தை. ஒவ்வொரு விஷயம் வார்த்தை. உங்களுடைய கரம் இந்த வார்த்தையை தொடும்போது நான் ஆண்டவராய் இயேசுவை தொடுகிறேன் என்ற உணர்வு நமக்குள்ள வரும். ஆமென். சில பேர் அப்படியே மூடியே வச்சிருக்கிறத பார்க்கிறேன். ஆண்டவரை தொட பழகுங்க. ஆமென். வார்த்தையை தொட்டு பாருங்க. தடவியாகிலும் ஆமென் அவரை தேட வேண்டும் என்று சொல்லு. தடவி பாருங்க பிரதர். வார்த்தை வேதாகமத்தை திறந்து உங்களுடைய வேதாகமத்திலே கர்த்தருடைய வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். தேவனால் பிறந்த எவனும், நல்ல கவனிக்கணும், தேவனால் பிறந்த. எப்படி பிறந்தான்? வார்த்தையினாலே, ஜீவ வசனத்தினாலே. அப்ப தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவருடைய வித்து என்று சொல்லும்போது அவருடைய வார்த்தை அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய மாட்டான். இந்த வசனத்தை படிக்கும் போது நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்படிதானே? தேவனால் பிறந்தபடினாலே பாவம் செய்ய மாட்டான்னு போட்டிருக்க. ஆனா இன்னும் நான் பாவம் செய்துட்டுல இருக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த ஒரு நினைவு வருகிறது? வசனத்தை மறுபடியும் வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்ற இடத்துல கிரேக்க பதத்துல என்ன போட்டிருக்குன்னா, whosoever is born of God doth not practice sin. பாவத்தை பழக்கப்படுத்திக் கொள்ள மாட்டான். தேங்க்யூ. பாவத்தை பழக்கிக் கொள்ள மாட்டான். ஏனென்றால் அவருடைய வித்து வார்த்தை அவனுக்குள்ள இருக்கிறது. தேவனால் பிறந்தபடினாலே அவன் கடைசி எப்படி இருக்கு? பாவம் செய்ய மாட்டான். அந்த ஒரிஜினல் நீங்க கிரீக்ல பாத்தீங்கன்னா, தேவனால் பிறந்தபடினாலே, ஜீவ வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டபடினாலே, அவருடைய வித்தாகிய வசனம் நமக்குள்ள இருக்கிறபடினாலே, அறிந்து தெரிந்து பாவம் செய்ய மாட்டார். அறிந்து தெரிந்து துணிகரமாக பாவம் செய்ய மாட்டார். அதோட அர்த்தம் அதுதான். அநேக சமயத்திலே பாவத்தில் விழுந்து விடுவார்கள். வழுக்கி விழுகிறது வேறங்க, வேணுனே விழுகிறது வேற. அப்படிதானே? ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு விசுவாசி, ஜீவ வார்த்தை உள்ள ஒரு கர்த்தருடைய பிள்ளை பாவத்தில் தவறி விழலாம். ஆனா அந்த பாவத்திலே நீடித்து வாழ முடியாது. அந்த பாவத்திலேயே நீடித்து ஜீவிக்க ஒரு நாளும் முடியாது. ஆவியானவர் விடவே மாட்டார். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறோம்? ட்ரை பண்ணி பாருங்க. It is impossible for a true child of God to remain and dwell in that sin. கர்த்தர் விடுகிறது இல்லை. அப்படியே தவறி விழுந்துட்டாலும் உடனே சமாதானம் போதா இல்லையா? உடனே நிம்மதி போதா இல்லையா? ஒரு பொய் சொல்லி பாருங்க, உடனே சமாதானம் போயிருது, நிம்மதி போயிருது. உடனே தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, ஒரு பொய்யை சொல்லிட்டேன். தேவனோடு கூட ஒப்புரவாகிறோம். கர்த்தர் நம்மை மன்னித்து இழந்து போன சமாதானத்தை மறுபடியும் தருகிறார். இதுதான் கர்த்தருடைய பிள்ளையோட ஒரு அனுபவம். பன்றிக்கும் பூனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்படிதானே? ஒரு பன்றி அந்த சேற்றில
இட் வாலோஸ் இந்த மய சேற்றிலே உழன்று கொண்டிருக்கிறது. அவ்வளவு சந்தோஷம் அதுக்கு. அங்கே இருக்கிறதா சந்தோஷம். யாராவது ஒரு கர்த்தருடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இன்னும் பாவத்தில் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னா ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். ஆமே. அதே சமயத்தில் ஒரு பூனை தவறி விழுந்துரும் பாருங்க, அப்படி துள்ளி குதிச்சு வெளியே வந்து, நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல, நான் பார்த்துருக்கிறேன். ஒரு இடத்துல மூலையில போய் உட்காந்து நக்கி 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 தன்னை முற்றிலுமா சுத்திகரிக்கிற வரைக்கும் அந்த பூனை சும்மா இருக்கவே இருக்காது. It cleans up itself. தன்னை முற்றிலுமா அந்த கசடிலிருந்து வேண்டாத காரியங்களிலிருந்து சுத்திகரிக்கிற வரைக்கும் அந்த பூனை நிம்மதியா இருக்கவே இருக்காது. பரிசுத்த திருவிருந்திலே பங்கு பெறுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு நாம் யார் என்பதை நாம தான் நிதானித்து அறிய வேண்டும். உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். பாவத்தில் நீடித்து இருக்க முடியாது. வேணுமென்று துணிகரமாய் பாவம் செய்ய முடியாது. காரணம், தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய, புதிய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென். யாக்கோபு இங்க ஒரு அழகான ஒப்பீட்டை சொல்கிறார். என்ன தெரியுமா? பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறது. இருக்க அவசரம். பாவம் பூரணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. ஆனால் தேவன் ஜீவனை பிறப்பிக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தான் நம்மை அழிக்க பிரயாசப்படுகிறான். தேவன் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கி தருகிறார். ஆண்டவராய் இயேசு பிதாவின் முழுமையான நன்மையின் ஒரு வெளிப்பாட்டாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடிக்கடி நான் யோசித்து கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீர் விடுகிற ஒரு காரியம் இருக்குமானால், ரோமர் 8ஆம் அதிகாரம் அந்த 32வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்கள். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சகோதரனை சிந்தித்து பார்க்கணும். சகோதரி யோசித்து பார்க்கணும். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய மீட்புக்காக தேவன் தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்திருப்பார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரிடத்தில் தைரியமாய் நம்மால் ஒப்பு கொடுக்க முடியும். ஆமென். வேதாகமத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த உமானத்தில் கெட்ட குமாரனை யோசிச்சு பாருங்க. அந்த இளைய மகன் அவன் யோசித்து பார்க்கிறான். தகப்பனுடைய வீட்டை விட்டு சென்றால் வாழ்க்கை நன்றாய் இருக்கும் நினைக்கிறான். தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுதாங்க சோதனையின் பொய். அவன் நினைக்கிற நினைப்பு பாருங்க. அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு விடுதலை இல்லை, ஒரு சுயாதீனம் இல்லை, விரும்புறதை செய்ய முடியல. அப்பாவோட வீட்டை விட்டுட்டு போயிட்டா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் நினைக்கிறான் பாருங்க. அதுதான் சோதனையுடைய பொய். ஆனால் அனுபவம் அவனுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அந்த பாடம் என்ன தெரியுமா? என் அப்பா வீட்டை போல வேற ஒரு இடம் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அருமையான சபையாரே, சோதனை எதை சித்தரிக்கிறது தெரியுமா? தேவனுடைய அன்பான பவுண்டரி, எல்லையை, தேவனுடைய அன்பான ஒரு எல்லையை ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக காண்பிக்கிறது, ஒரு வரம்பாக காண்பிக்கிறது. தேவனுடைய அன்பான ஒரு எல்லையை சோதனை எப்படி காண்பிக்கிறது தெரியுமா? ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு வரம்பாக காண்பிக்கிறது. இங்கதான் அநேக வாலிப பிள்ளைகள் ஏமாந்து விழுந்து விடுகிறார். அருமையான தம்பி தங்கச்சி கேளுங்க,
சில சமயத்திலே தாய் தகப்பன் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அது அன்பான ஒரு எல்லை. ஆனா உங்களுடைய பார்வையில் அது எப்படி தெரியுமா? ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். என்ன தடுக்கிறாங்க, விரும்பதை செய்ய விட மாட்டாங்க, ஒரு வரம்பாக நினைக்கிறீர்கள். இங்கதான் சோதனை பொய் சொல்கிறது. இங்கதான் அந்த வாலிபன் தன்னுடைய ஆசையை இழந்து போனான். அவனுடைய நிலைமை படு மோசமாக போனதுக்கு காரணம் இதுதான். ஆனால் அனுபவம் அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நான் ஒரு தவறு செய்து விட்டேன். அவன் எழுந்து தகப்பனிடத்துக்கு வருகிறான். மன்னியமாக தகப்பன் வீட்டுக்கு வரும்போது அவன் கண்டது ஒரு கோபமான தகப்பன் அல்ல, அன்பான கிருபை நிறைந்த இரக்கம் நிறைந்த ஒரு தகப்பனை பார்க்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக சமயத்தில் சோதனை சொல்லும், தகப்பனுடைய வீட்டை விட்டு போயிரு, சபை ஐக்கியத்தை விட்டு போயிரு. இங்க இருக்கிற வரைக்கும் நிறைய கட்டுப்பாடுகள், வரம்பு, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அப்பா வீட்டை விட்டு போயிரு. கிருபை சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? மகனே திரும்பி வா, மகளே திரும்பி வா. ஆமென். அருமையான சபையாரே, சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, ஆனால் அதில் விழுவதை தவிர்க்கலாம். சோதனை வருவதை யாராலையும் தவிர்க்க முடியாது, ஆனால் அதில் விழாமல் இருக்கிறத தவிர்க்கலாம். சாத்தான் இன்பத்தை வாக்குறுதி செய்கிறான், ஆனால் வேதனையை தான் அவன் தருகிறான். தேவனுடைய நன்மை சாத்தானுடைய வஞ்சகத்தை பார்க்கிலும் வல்லமை உடையது. தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் நம்ம சோதனையை ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், ஒவ்வொரு வெற்றியும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துகிறது. ஒவ்வொரு விஷயம் நீங்க சோதனையை மேற்கொள்ளும் போது ஒரு ஆழமான ஐக்கியம் ஏற்படுகிறது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலனடைகிறது. ஒரு நித்திய மகிமைக்காக உங்களுடைய வாழ்க்கை ஆயத்தப்படுகிறது. எவ்வளவுக்கு அளவு ஆண்டவருக்கு நெருக்கமா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு நாம் பாதுகாப்பா இருக்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அருமையான தேவ பிள்ளையே, நான் அடிக்கடியாய் சோதிக்கப்படுகிறேன், சோதனை வருகிறது என்று சொல்லி ஒரு நாளும் நீங்க மனதைரியம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராய் இயேசு சோதிக்கப்பட்டார், ஆனாலும் பாவம் செய்யவில்லை. நம்மை போல எல்லா விஷயங்களிலும் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாதவராயிருந்த. கேள்வி என்ன தெரியுமா? சோதனை வருமானு இல்லை, முக்கியமான கேள்வி, சோதனை வந்தா நான் தேவனை நம்பி அவருக்கு கீழ்ப்படிய நான் ஒப்பு கொடுப்பேனா? அதுதான் முக்கியங்க. நீ கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், சோதனை உங்கள் எஜமானன் அல்ல, கிறிஸ்துவே நம்முடைய ஆண்டவர். பாவம் உங்களுடைய எதிர்காலம் அல்ல, பரிசுத்தமே நம்முடைய அழைப்பு. தோல்வி உங்கள் சுதந்திரம் அல்ல, வெற்றியே நம்முடைய சுதந்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையிலே ஒவ்வொரு நாளும் நடப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்கப்பா, உம்முடைய வார்த்தையினால என்னோட மனதை நிரப்பும் ஆண்டவரே, தேவனுடைய நன்மையில் மகிழும் ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்க. இன்னும் சொல்லணும்னா தேவனுடைய நன்மையில மாத்திரமல்ல, என்னுடைய தேவனில் நான் மகிழும் ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. சோதனையை மேற்கொள்கிற ஒவ்வொரு விஷயம் நமக்குள்ளே ஒரு புதிய ஜீவன் உருவாக்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே உண்டாகி கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். இந்த சோதனையை மேற்கொள்கிறவர்களுக்கு ஆவியானவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. யாக்கோபு 1:12 யாக்கோபு 1:12 ஒரு பெரிய ஆசீர்வாதம். சோதனையை மேற்கொள்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. இங்க ஒரு டெஸ்ட் இருக்கு பிரதர், சகோதரனே சகோதரியே, இங்க ஒரு பரீட்சை இருக்கிறது. அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு தமிழத்தில் அன்பு கூறவர்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம். ஹல்லேலூயா. ஜீவ கிரீடம். ஒரு ஜீவ கிரீடம் இருக்கிறது. ஒரு ஜீவ கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது. சோதனை விழுகிறவர்கள் அல்ல, கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் சோதனையை மேற்கொள்கிற அந்த வசனத்தை நீங்க தெளிவா வாசித்து பாருங்க. சோதனையை மேற்கொள்கிற மனுஷன் பாக்கியவான்,
அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆன மாத்திரம் போதாது, அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகணும்னா தேவன் மேல் அன்பு கூற வேணும். அந்த பரீட்சையிலே பாஸ் ஆவதற்கு, தேர்ச்சி பெறுவதற்கு ஒரே ஒரு தகுதி தான் வேணும். என்ன தெரியுமா? தேவன் மேல் அன்பு கொள்ளும். யார் தேவன் மேல் அன்பு கொள்கிறார்களோ அவர்கள் தான் தங்களை உத்தமன் என்று விளங்க செய்ய முடியும். அருமையான சபையாரே, தயவு செய்து கவனியுங்கள். சோதனையிலே நாம் ஜெயிப்பதற்கு முக்கியமான ஒரு பலன் நமக்கு உண்டாயிருக்குமானால் நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு என்று சொல்கிறேன். ஏன் தெரியுமா? யாரையும் நம்ம அதிகமா நேசித்தா அவர்களை மன முறிவடைய செய்ய நம்ம விரும்ப மாட்டோம். அப்படிதானே? நீங்க யாராவது ஒருத்தர் ரொம்ப நேசிச்சீங்கன்னா அவங்கள வருத்தப்படுத்துவீங்களா? மன முறிவு அடைய செய்வீங்களா? ஒரு நாள் செய்ய மாட்டோம். அதே போல நம்ம ஆண்டவரை அதிகமாக நேசிப்போமானால் நாம் அவரை நேசிக்கிறபடினாலே சோதனையை மேற்கொண்டு சத்துருக்கு இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய இருதயத்தை நாம் மகிழ செய்வோம். உத்தமன் என்று எப்படிங்க விளங்க செய்ய முடியும்? யார் விளங்க செய்ய முடியும்? ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். ஜீவ கிரீடம் என்று சொல்லும் போது நித்திய ஜீவன் என்று அர்த்தம். I will give you eternal life. ஜீவ கிரீடம் சொன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு கிரீடத்தை தருவார் போல இருக்கு. நித்திய ஜீவனை குறிக்கிறது. It talks about eternal life. அருமையான சபையாரே, ஒவ்வொரு விஷயம் நீங்க சோதனை மேற்கொள்ளும் போது உங்களுடைய நித்திய ஜீவன் உறுதிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு? ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் தான் தங்களை உத்தமன் என்று விளங்க செய்வார்கள். ஆண்டவரை நேசிக்கிறவங்க தான் ஆண்டவருடைய இருதயத்தை உடைக்க மாட்டாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வேர்ல்ட் விஷன் ஆபீஸ்ல கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள நான் அழைக்கப்பட்டிருந்த போது அந்த ஹாலில் போய் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே திடீர்னு ஒரு வாசகத்தை பார்த்தேன். அதிகமாக என்னை தொட்டது. அந்த வாசகம் என்னவென்றால், let the things that break the heart of God break my heart. தேவனுடைய இருதயத்தை உடைக்கிற காரியங்கள் என்னுடைய இருதயத்தையும் உடைக்கட்டும் அப்படின்ற ஒரு வாசகம். ஆழமாய் தொடப்பட்டேன். இது எத்தனை பேருடைய அனுபவமா இருக்கிறது? தேவனுடைய இருதயத்தை உடைக்கிற எதுவா இருந்தாலும் நம்முடைய இருதயத்தை உடைக்கணும். அதை நம்முடைய இருதயத்தை உடைக்கல நம்மளை மகிழ செய்கிறது என்றால் நாம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், தேவ தயவு குணப்படும்படியாக. எழுதுறாரா? அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்களேன். ரோமர் 2:4 வசனத்தை வாசிங்க. நான் முடிக்க போகிறேன். கர்த்தருடைய சமூகத்தை உணர்கிறேன். ரோமர்கள் நிருபம் 2:4 வசனத்தை வாசிங்க. அல்லது தேவ தயவு, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல், அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? நீங்க கர்த்தர் நம்மோடு பேசுறார் சகோதரனே. தேவ தயவு குணப்படும்படி. அநேக சமயத்துல நல்ல கவனிக்கிறீங்களா? நான் முடிக்க போறேன். தேவ தயவு நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, என்னோட வாழ்க்கை சரியா இருக்குன்னு நினைச்சிடறோம். நான் நல்லவனா இருக்கிறேன், என்னோட வாழ்க்கை சரியா இருக்கு, என்னோட வாழ்க்கையில ஒன்றும் தவறு இல்லை, அதனாலதான் தேவ தயவு. இல்ல பிரதர் சிஸ்டர், இல்ல. கர்த்தர் தேவ தயவை கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் குணப்படும்படி, மனம் திரும்பும்படி, தேவ தயவு குணப்படும்படி. இன்னைக்கு கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் நன்மை செய்திருப்பார் என்றால் நம்ம குணப்படணும்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால் குணப்பட வேண்டும் என்று அர்த்தம். The goodness of God leadeth you to repentance.
leadeth you to repentance. கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதனை வேளையில அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது திடீர்னு ஒரு கர்த்தர் ஒரு வசனத்தை என்னோட காதுல சொன்னதை என்னோட ஆவியிலே நான் கேட்டேன். என்னால் தாங்கவே முடியல. ஆராதனை முழுவதும் அழுது கொண்டுதான் இருந்தேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம். இது சபைக்கான ஒரு வார்த்தை. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. பொறுமையா வாசிங்க. உங்களுடைய வேதாமத்தில் பாருங்க. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 5-6. கர்த்தர் உங்களிடத்தில் தனிப்பட்ட ரீதியிலே பேசுகிற வார்த்தை. உனக்காக பரிதபித்து, நல்ல கவனிங்கள், உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றை ஆகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. உன் பேரில் ஒரு கண்ணும் இரக்கமாய் இருந்ததில்லை. அதுக்கு முந்தின வசனத்துல ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டில் போய் வாசிங்க, நமக்கு வாசிக்க நேரம் இல்லை. அந்த வசனம் 5ஆவது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றை ஆகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததுமில்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியே எரிந்து விடப்பட்டாய். நீ பிறந்த நாளிலே மற்றுடைய பார்வைக்கு அருவருப்பாயிருந்தபடினாலே நீ தூக்கி எறியப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதைக் கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து உன்னுடைய இரத்தத்திலே கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து. உன் இரத்தத்திலே புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, தூக்கி எறியப்பட்ட நிலைமையில, ஆதரவற்ற நிலைமையில, உதவியற்ற நிலைமையில ஒருவருடைய கண்களும் உன்னை பார்த்து பரிதபிக்க இல்லாத நேரத்தில் நான் கடந்து போகும்போது உன்னை பார்த்து நீ பிழைத்திரு என்று சொன்னேன். உன் ரத்தத்தில் கிடக்கும் போது வாசிங்க. ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். பிழைத்திருன்னு சொன்னேன். உட கண்களை மூடுவீங்களா? சபையாரே, சகோதரே, சகோதரியே, எத்தனை விசை மற்றவர்கள் நம்மை வெறுத்து தள்ளி இருக்கிறார்கள், நம்மை உதாசீனப்படுத்தி இருக்கிறார்கள், வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கிறார்கள், தன்னுடைய மனதிலே நம்மை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் கர்த்தர் சொல்றாரு, என் மகனே, மகளே, நான் உன் அருகில் கடந்து வந்து நீ மிதிக்கப்படுகிற நிலையில இருந்தாய். நான் உன்னை மிதித்து போடல. மனுஷர்கள் உன்னை மிதிக்க நினைத்தார்கள், மனுஷர்கள் உன்மேல் ஏறி போக நினைத்தார்கள். நான் உள்ள அருகில் வந்த போது மிதிக்கப்படக்கூடிய நிலையில் இருந்த உன்னை பார்த்து, உன் ரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து நீ செத்து போன்னு சொல்லல, பிழைத்திருன்னு சொன்ன, நீ வாழ்ந்திருன்னு சொன்ன, நீ ஆசீர்வாதமா இருன்னு சொன்ன. இதுதாங்க தேவ அன்பு, தேவ தயவு. குணப்படும்படி, தேவ தயவு குணப்படும்படி நம்ம எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தில் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கண்ணீரோடு சொல்லுகிறேன் சகோதரனே, கண்ணீரோடு சொல்லுகிறேன் சகோதரியே, தேவனுடைய அன்பை அலட்சியப்படுத்தி விடாது. தேவன் இன்னும் என் மேல் தயவா இருக்கிறார் என்று சொல்லி துணிகரமாய் இருந்து விடாதீர்கள்.
தேவன் தம்முடைய தயவை நம்மில் காண்பிப்பதற்கு காரணம் நம்ம செம்மையா இருக்கிறோம் என்பதற்காக அல்ல, நம் பூரணமாகி விட்டோம் என்பதற்காக அல்ல, குணப்படும்படி. தேவ தயவு குணப்படும்படி. உன்னை யோசித்து பார்க்கணும். குறைவின் மத்தியில கர்த்தர் இவ்வளவாய் ஆசீர்வதித்திருப்பார் என்றால், வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைவு வருமானால் இன்னும் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். எவ்வளவோ வாழ்க்கையில குறைவுகள் இருக்கிறது. இந்த குறைவின் மத்தியிலே கர்த்தர் நம்ம இவ்வளவாய் தயவு பாராட்டி ஆசீர்வதித்திருப்பார். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பூரணத்துக்கு நேராக கடந்து போகும்போது கர்த்தர் நம்ம இன்னும் எவ்வளவாய் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேணும், கண்ணீரோடு ஒப்பு கொடுக்க வேணும். கர்த்தர் தாராளமாய் தருகிறவர் உண்மைதான். நம்முடைய கர்த்தர் மாறாதவர் உண்மைதான். ஜீவ வார்த்தையினாலே நம்மை பிறப்பித்தவர் உண்மைதான். ஆனா நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்மளோட பணத்தை அல்ல, நொறுங்குண்ட ஒரு இருதயம், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன், உமக்கு பிரியமில்லாத எந்த காரியம் வாழ்க்கையில வேண்டாம், உம்மை துக்கப்படுத்துகிற எந்த காரியமும் வேண்டாம். ஏதாவது ஒரு காரியம் இருதயத்தை உடைக்குமானால் அதே காரியம் என்னுடைய இருதயத்தை உடைக்கட்டும். உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. இதுதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்றார், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருப்பதாக, பிரீதியா இருப்பதாக. உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குமா? முற்றிலுமா கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? ஆராய்ந்து பாரும் தேவனே, என் உள்ளேந்திரியங்களை ஆராய்ந்து பாரும். எல்லா கண்களும் மூடி இருப்பதாக. இன்னும் சில நிமிஷத்திலே பரிசுத்த திருப்பந்தியிலே நாம் பங்கு பெற போகிறோம். ஒரு நிமிஷம் நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆராய்ந்து பாரும் தேவனே. தேவ சமூகத்தை உணர்ந்தவர்களாக நல்ல இதயத்தோடு நன்றி சொல்லுவோம். அதிகமாக நேசிக்கிற அருமையான அன்பின் பிதாவே, ஆண்டவரே, எங்களோட ஆத்துமாக்க கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போஷித்து ஜீவ தண்ணீரினாலே எங்களோட தாகத்தை தீர்த்தபடினாலே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய தியாக பலியை நாங்கள் நினைவு கூர்ந்தவர்களாக இன்றைக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த திருப்பந்தியை விட்டு நாங்கள் கலைந்து போகும்போது வந்த வண்ணமாக அல்ல, ஒரு புதிய பலத்தோடு, புதிய ஆரோக்கியத்தோடு, ஒரு புதிய அர்ப்பணிப்போடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த இருண்ட பாவம் நிறைந்த உலகத்தில் நீர் எங்களை வெளிச்சமாக வைத்திருக்கிறீர். எங்கு சென்றாலும் உடைய சாட்சியை விளங்க பண்ண, கிறிஸ்துவை வெளிப்படுத்த கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. உடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொரு மேல் தங்குவதாக. ஆண்டவரே, உடைய சமாதானம், உடைய சந்தோஷத்தால் உடைய ஜனத்தை நிரப்புவீராக. இப்பொழுது உடைய ஆலயத்தை விட்டு கடந்து போகும்போது தேவ பிரசன்னத்தோடு கடந்து போக கிருபை செய்யும். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். உடைய அதிசீக்கிர வருகைக்கு இந்த சின்ன திராட்சை தோட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்துவாராக. நாங்கள் சிறுகவன, நீங்க பெருகவன. ஆண்டவரே, எல்லா கனத்துதி மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட